லட்டு செய்ய போறோம். ஒரு மிக்சிங் பவுல்ல 4 ஸ்பூன் சர்க்கரை, 4 ஸ்பூன் அரிசி மாவு, 8 ஸ்பூன் பால் ஊத்தி சர்க்கரை கரையிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிட்டு 2 கப் கடலை மாவு, 1 கப் பால் சேர்த்து கட்டி இல்லாம நல்லா கிளறி விட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். மாவு இந்த அளவுக்கு கெட்டியா கரைச்சிக்கிட்டு பூந்தி பொரிக்க ஒரு பாத்திரத்துல கொஞ்சம் நெய் ஊத்தி, நெய் நல்லா சூடானதும் கரைச்சு வச்ச மாவு கொஞ்சம் எடுத்து பூந்தி பொரிக்கிற கரண்டில ஊத்தி ஜஸ்ட் இப்படி தேய்ச்சி விட்டா ஒரு 2 நிமிஷத்துலயே பூந்தி நல்லாவே வெந்துரும். எல்லா பூந்தியும் பொரிச்சு எடுத்து இதே நெய்லயே முந்திரி திராட்சை பொரிச்சு எடுத்துக்கலாம். இதுல பாதி பூந்திய மட்டும் மிக்சில அரைச்சி சேர்க்க போறோம். பாதி முழு பூந்தி, பாதி அரைச்ச பூந்தி. ஒரு பேன்ல 1 கப் தண்ணி சேர்த்து 1 கப் சர்க்கரை, 1 கப் வெல்லம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு கம்பி பதம் வந்ததும் பூந்தியில இந்த பாக சேர்த்து இதுல வறுத்த முந்திரி திராட்சை சேர்த்து ஒரு 10 ஏலக்காய் நசுக்கி சேர்த்து ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு டைமண்ட் கற்கண்டு, 10 கிராம்பு, குட்டி சைஸ்ல பச்சை கற்பூரம் இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு இது கொஞ்சம் சூடா இருக்கும் போதே லட்டு பிடிச்சுக்கலாம். ஆறுனதுக்கு அப்புறம் கெட்டி ஆயிடும். வேற லெவல். பெருமாளை வேண்டிட்டு இதே மாதிரி செய்யுங்க, உங்களுக்கும் சூப்பராகவே வரும்.